கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்போது வேத வசனத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் உற்சாகமாக இருங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கிறது பார்க்குறீங்களே தெரியாது. ஆனால் இப்போது இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை உங்களுக்கென்று அதை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ லோகங்களை சிருஷ்டித்த ஆண்டவர். அவர் அதிசயங்களை செய்யக்கூடியவர். சில காலங்களிலே நான் கூட நாவு பேச முடியாது. ஒரு வார்த்தை வருவது அநேகர் கேலி கிண்டல் செய்வார்கள். ஆனால் என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லு. நாவு கட்டுகளை கர்த்தர் அறுப்பார், நாவை சரளமாக பேச வைப்பார் என்று என்னுடைய தாயார் சொன்னார்கள். என்னுடைய தாயார் மூலமாகவே ஜெபத்தின் மூலமாக அற்புதம் நடந்தது. நான் அதை பார்த்தேன். இந்த காலங்களில் நான் ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதெல்லாம் எது சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவரை வர்ணித்து பாடுங்கள். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாருங்கள். ஸ்தோத்திரம். நம்மை தேடி இயேசு வந்தார், அவரை தேடினா போவோம். நம்மை தேடி இயேசு வந்தார், அவரை தேடினா போவோம். கண்டு கொண்டார் மகனாகே, கண்டு கொண்டார் மகனாகே. நம்மை தேடி இயேசு வந்தார், அவரை தேடினா போவோம். நம்மை தேடி இயேசு வந்தார், அவரை தேடினா போவோம். அன்பு கூர்ந்தார், மனதுருகி அரவணைத்தார் பாசத்தோடு. அல்லேலூயா. அதான் உண்மை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.